வழியோ விடுதலை வேண்டும் எமக்கு. சூரியை கொண்டோ சூரியன் கொண்டோ விடுவிட வேண்டும் கிழக்கு. காதல் இன்பம் சொந்தம் பந்தம் என்பது மாய கணக்கு. தூக்கம் என்பது குறைந்த வாழ்வில் கனவுகள் எல்லாம் எதற்கு. விடுதலை எங்கள் லட்சியம், வெற்றி பெறுவது நிச்சயம். எதிரிகள் அட்ட கொடி கப்பல் கொடி பறப்பது சத்தியம். கப்பல் ஏறிய தமிழன் நீ காலம் வெல்லும் தலைவன். கப்பல் ஏறிய தமிழன் நீ காலம் வெல்லும் தலைவன். அரசிம்மா கொஞ்சம் நெல். அப்பா ஏற்கனவே பள்ளிக்கு நேரம் ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம். அதை பற்றி கேட்குறதுக்காம சொல்கிறேன். எப்போதுமே பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவேன். இன்றைக்கி என்ன ஆச்சு? அது மட்டும் இல்லை, கண்ணு கீழெல்லாம் வீங்கின மாதிரியே தெரியுது. சரியாக தூங்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. 2-3 நாளாக இந்த கெட்ட கெட்ட கனவாக வந்துட்டே இருக்க. அதான் சரியா தூங்கல. என்னம்மா இப்போ தான் ஏதோ முகத்தில் கொஞ்சமாவது நிம்மதி தெரியுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ என்னண்டா எதையோ தொலைச்சிட்டு தேடுறதுக்கான பதட்டமும் பரபரப்பும் உன் கண்ணில் தெரியுது. நீ அப்பா கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசு கேட்கல, அதான் கேட்டேன். நானும் நடந்து எல்லாம் மறக்கணும்னு தான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜப்பான்காரனை பார்க்கும்போதும் அவன் தூக்கிட்டு இருக்கிற கத்தியை பார்க்கும்போதோ தூரத்தில் எவனோ ஒருத்தன் நான் இல்லைன்னு கதறும் போதோ தூக்கி வாரி போட்டுதுப்பா. ஆறாத காயத்துக்கெல்லாம் காலம் ஒன்று மட்டும்தான் நான் மருந்து. இதுவும் கடந்து போகும், போய் தான் ஆகணும். வேணுண்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்க. கண்ணனும் அன்பும் பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. நான் முதல்ல கிளம்புறேன். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா. அப்புறம் 2 பேரும் வழக்கம் போல் நல்லா அடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் மாற போகிறது கிடையாது. நமக்குள்ளே எப்போதும் சண்டை தான். ஆனால் என்ன, எப்போதும் அவள் கோவப்பட்டானா இல்லைன்னா ஆத்திரப்பட்டானா ஏதாவது சமாதானம் சொல்லிட்டு வந்துடுவேன். நான் நேற்று அவள் பேசின பேச்சுக்கு என்னால் மறு பேச்சு பேச முடியல. அப்படியா? அப்படி என்ன சொன்னா? போர் முனையில் இறந்தவங்க நாட்டுக்கான தியாகின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய மறைவு அவங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இடியாக விழுந்திருக்கோன்னு அவன் மூலியமாக தான் நேற்று என்னால் உணர முடிஞ்சிச்சு. டேய், என்னடா சொல்கிற? அப்போ இது வரைக்கும் அரசுடைய வழியை புரிஞ்சிக்காம தான் அந்த தளபதியை கொலை பண்ணுறதுக்கு போனியா? டேய், அது அவன் மேலே இருக்கிற அன்புனால் உதவி பண்ண ஒத்துக்கிட்டேன். நான் கிடைச்ச வாய்ப்பை நல்லா விட்டுட்டேன்னு அவள் தான் என் மேலே கோவப்படுறான். இங்கே பாரு, நீயும் தமிழரசியும் தலைகீழ நின்றுருந்தா கூட அந்த தளபதியை கொலை பண்ணியிருக்க முடியாது. என்னதான் நம்ம திட்டம் போட்டாலும் நேரமும் காலமும் கைக்குள்ளன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இங்கிருந்து இந்தியாவுக்காக போராடணும்னா கண்டிப்பாக ஜப்பான்காரங்க கூட கை கோர்க்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே? அப்போ எதுக்குடா தமிழரசிக்கு உதவி பண்ணுறத ஒத்துக்கிட்ட? ஏய், இப்போ நான் சொல்கிறதுக்கும் நீ சொல்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இங்கே பாரு,
தமிழரசுடைய வழியை தெரிஞ்சுக்காததுனால தான் தளபதியை நீ கொலை பண்ணலன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை விட தமிழரசியை புரிஞ்சுக்கிட்டது வேற யாருமே இருக்க முடியாது. நீ தளபதியை கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இடையூறாக இருக்க போகிறது ஒரே ஒரு காதல் தான். அது நீ உன் நாட்டு மேலே வச்ச காதலா இல்லை தமிழரசியுடைய காதலா? நீயே முடிவு பண்ணிக்க. உன் முடிவை சீக்கிரம் தமிழரசிட்டு சொல்லி. என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? பள்ளிக்கு நேராச்சு, வா. ஜெயபாலன் ட்ரேடர்ஸ் 50 மூட்டை. அப்துல்லா என்டர்பிரைசஸ் 30 மூட்டை. ஐயா கொஞ்சம் வாங்கப்பா 2 பேரும். எங்கே போயிட்டு வரீங்க? ஐயா இன்னைக்கு பள்ளி விடுமுறை, அதான் கண்ணனை கூட்டிகிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அது சரி. ஏன்ப்பா கேட்குறீங்க? நமக்கு இருக்க பிரச்சனை போதாதுண்டு இது வேறு புதுசாக ஒன்று. என்ன ஆச்சு? அந்த ஜப்பான் ஜெனரலோட பொண்ணை ஏதோ ஒரு கேடுகட்ட கும்பல் கடத்திட்டு போயிடுச்சான். அதை விசாரிக்கிறேங்கிற பேரில் நேற்று ராத்திரி வந்து வீடு வீடாக ஏறி இறங்கிக்கிட்டு அவனுங்க அராஜகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக அவனுங்க சீனர்களை தானே விசாரிப்பானுங்க. நீ ஒன்றுப்பா, நம்ம வீட்டுக்கே வந்துட்டானுங்க. என்கிட்ட வந்து எங்களுக்கு எதிராக இருக்க சீனர்களுக்கு நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறீங்களான்னு கேட்டானுங்க. நான் அந்த தொழிலெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரின்ட்டு கிளம்புனானுங்க. எதுக்கும் இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் என்கிட்ட சொல்லாமல் வெளியே எங்கேயும் போவேணும். முக்கியமாக தமிழரசிக்கிட்டேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். சரிப்பா. சோலை மலரொளியோ நினது சுந்தர புன்னகைதான், நீல கடல் அலையே நினது நெஞ்சின் அலைகளடி, கோல குயிரோசை உனது குரலின் இனிமையடி, வாழை குமரியடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டேன். பாரதியார் மட்டும் சோலை கடல் குயில்னு கொண்டாடி காதலிக்கலாம். நான் பண்ண மட்டும் ஒத்துக்க மாட்டேன். பாரதியார் அவர் பார்க்குற எல்லா அழகுலையும் அவரோட ஒரே கண்ணம்மாவை மட்டும்தான் நினச்சி உருகினாரு. நீ பார்க்குறவெல்லாம் கண்ணம்மா நினச்சின்னு உருகிட்டு இருக்க. நான் சொல்றது புரியுதா? ஏய் இங்க பாரு, உனக்கு உதவி பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கு நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்டிகிட்டு இருக்க முடியாது. அந்த ஜன்னலுடைய பொண்ணை அன்றைக்கி யோசிக்காமல் நான் கொலை பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நீயும் உன் குடும்பமும் உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. கொத்த அள்ளியிருப்பானுங்க. ஜன்னலை கொலை பண்ண போகிறோம் சரி, எதுக்கு அந்த ஜன்னலுடைய பொண்ணையோ எந்த பாவம் பண்ணவோ அப்பாவிகளோ நம்ம கொலை பண்ணோம்? தயவு செய்து இதில் மட்டும் உன் சிந்தனையை மாற்றிக்க. அப்பாவிகளை கொலை பண்ணுறதுனால எந்த பிரச்சனமும் கிடையாது. என் மனசாட்சியும் இடம் கொடுக்காது. என்னால் அவ்வளோ சுயநலமாகவும் யோசிக்க முடியாது. ஆமாம், நான் அப்பட்டமான சுயநலவாதி தான். அதை வெளிப்படையாக ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அந்த ஜெனரலை கொலை பண்ண போகிற முயற்சியில் அவனை சுற்றி இருக்கிறவங்களும் கொலை பண்ணணும்னு கட்டாயம் வந்துச்சுன்னா நான் தயங்க மாட்டேன். அதுக்கு உனக்கு உடன்பாடு இல்லைன்னா நானே பார்த்துக்கிறேன். அந்த ஜெனரலுடைய பொண்ணு ஒன்று தமிழரசி இல்லை. நீ பாரதியார் கவிதைகள் சொன்ன கையோட இப்போ பின்னாடி அப்படியே வரதுக்கு. அந்த பொண்ணை இன்னும் கடத்து கூட இல்லை, சும்மா கொண்டது காட்டில் விட்ட.
அதுக்கே எத்தனை தலை உருணுச்சு பார்த்தேல்ல. இதில் பழக போகிறாராம், காதலிக்க போகிறான். நடந்த கலவரத்தினால இந்நேரம் அந்த ஜெனரல் பொண்ணுடைய பந்தோபஸ்து 2 மடங்காக இருக்கும். இந்த அரசி சொல்கிற மாதிரி வெட்டு குத்தெல்லாம் இறங்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஜெனரலை வஞ்சகமாக நம்ப வச்சு முடிச்சாதான் உண்டு. அதுக்கு முதல்ல நீ அவன் கூட நெருங்கி பழகி அவனுடைய நம்பிக்கையான ஆளை மாறணும். டேய், அவனை சாதாரண ஆள் நினச்சிட்டு இருக்கியா? அவன் ஜெனரல்டா, ஒரு நாட்டோடைய பட தளபதி. அவன்கிட்ட நெருங்குறதை விட அவனை தடுத்து கூட நிறுத்த முடியாது நம்மளால். ஆனால் அந்த பொண்ணு போரையும் பகையும் பார்த்துருந்தாலும் என்னோட அராஜகத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியல. எதை வச்சு சொல்கிறேன்? உங்களை பார்த்தாலே தெரியாதா? அவன் மேலே இருக்கிற மயக்கத்தில் ஏதோ ஒரு பிம்பத்தை பார்த்துட்டு அதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். மயக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பிம்பமா இல்லை உண்மையான குணமானு அவகிட்ட பழகினா தான் தெரியும். பழக போறியா இல்லை காதலிக்க போறியா? இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான், காதல். அதனால் காதலிக்கிற மாதிரி நடிக்க போகிறேன். He had long and thick eyelashes. A sharp nose and really broad shoulders. That's all I seem to remember. Do you remember the color of his skin? He's slightly fair and with long beard. Did he sound like a Malay or an Indian? What's the difference? Let me try to sketch something out. Koko ni kite aiko. Ohayo gozaimasu, Papa. Are you feeling all right? Slightly, just a little bit bruised. Do you remember his face? No, Papa. I was dragged away by him from the car. How did he look like? I don't remember, Papa. I couldn't even see his face, but I think he saved me. How do you know for sure? I was really very exhausted from the journey and everything else that happened. All I wanted was just to get him safe and alive. You have to remember that the priority
for our soldier is to bring honors to our emperor and to the nation. You have to be on guard whenever you outside of our camp premises. Wakataka? Hi. This is a battleground. Do not be friends with any of the locals, even if they are not Chinese. Yes, Papa. Why not reveal this man to your father? I know my father for my whole life. He spoke to me earlier not as my father, but as a commanding Japanese general in this army. And he knows very well how to get the information he needs from the horse's mouth. Whether I die or I live is only secondary to him. What matters is he gets the rubber caught. So I had to withhold whatever information I know about that man. அந்த பொண்ணுகிட்ட நடிக்கிறத விட நீ வாயை திறந்து அவகிட்ட பேசுறதுக்குள்ள அவங்களே உன்னை கொண்டுடுவாங்க. அதை பற்றிலாம் நீ எது கவலைப்படுற? ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். அந்த ஜெனரலை எப்படி கொள்றதுன்னு மட்டும் யோசிச்சு வச்சுக்க. சாமத்தியமாக பேசுகிறங்கிற பேரில் நீயே உன் சாவை தேடி போகிற. நான் சாகிறத பற்றி நீ அவ்வளோதான் கவலைப்படாத மாதிரி தோணுது. பின்ன அந்த பொண்ணை உண்மையிலே விரும்பிடுவேன்னு பயப்படுற அதானே? நான் எதுக்கு பயப்படணும்? வம்படியா கத்திக்கு நீயே கழுத்து நீட்டினா குறுக்கிறதுக்கு நான் யாரு? அவகிட்ட எப்படி பேச போறதான் கேட்டேன். என்னெல்லாம் பேச போறேன்னு கேட்கவே இல்லை. அதை கேட்டு நிற்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. நேரம் இல்லையா? விருப்பம் இல்லையா? இல்லை, இந்த வெண்ணிலா விஷயத்துலையும் சரி, ஜெனரல் பொண்ணு விஷயத்துலையும் சரி, எப்போல்லாம் நீ அதை நினச்சி திட்டும்போது வேற ஒரு பொண்ணுடைய அழகில் மயங்குறவங்கிற பயம், போராம குற்ற உணர்வு, இது மட்டும் தான் அப்பட்டமாக தெரியுது. உனக்கும் உன் காதலும் எனக்கு என் காரியமும் தான் முக்கியம். அந்த உணர்வுக்கு நீ என்ன பேர் கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. Hello! Is anyone here? மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட நான் அவனை மறுபடியும் பார்ப்பேனா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. எங்கள் வானம் எங்கள் காற்று எவனும் திருட முடியாது. எங்கள் வானம் எங்கள் காற்று எவனும் திருட முடியாது. எங்கள் நாடு எங்கள் வீடு எவனும் நுழைய முடியாது. போராடு தோழா போராடு, உலகம் காக்க போராடு. நீராடு தோழா நீராடு, ரத்த குளத்தில் நீராடு. விடுதலை ஒன்றே குறி, வீரம் ஒன்றே நெறி. தாயகம் என்றால் வெறி, தலையெடுத்தாலும் சரி. போராடு தோழா போராடு, ஒரு கொள்ளி வெடிக்கும் போராடு.